இங்கேயே இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து உப்புமா செய்ய போகிறோம். வெள்ளை ரவை உப்புமா. அது எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து வானொலி வச்சு ஆயில் ஊற்றிக்கணும். ஆயில் வந்து நல்லா பாயில் ஆகணும். பாயில் ஆகட்டும். பாயில் ஆனோன்னு கடுகு போட்டுக்கிறோம். நல்லா கடுகு பொரியணும். கடுகு வெடிக்கிட்டு பாருங்க. நல்லா பொரிஞ்ச பின்னாடி கடுகு நல்லா பொரியுது. கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. பொரிஞ்ச பின்னாடி என்ன பண்ணுறதுன்னா உப்பாவுக்குன்றதுனால கொஞ்சம் நல்லா கடுகு போட்டுக்கலாம். அப்போதான் அது டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது ஒரு புதிய அளவு கடலைப்பருப்பையும் உளுத்தம்பருப்பையும் அதே பாத்திரத்தில் போட்டுக்கிறோம். ஆயிலில் போட்டுட்டு கொஞ்சம் பெருங்காயப்பொடியும் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். பண்ணிட்டு பாருங்கள், இந்த கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் செவக்கணும். எண்ணெயில் செவந்த பின்னாடி தான் ஆனியன் போடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அது மொறுமொறுன்னு கிடைக்கும் அந்த பருப்பு. இப்போ கொஞ்சம் செகப்பாயிடுச்சு பாருங்கள். இந்த பதத்தில் வரும்போது நீங்கள் ஆனியன் என்னென்ன போடணும்னா இதுக்கு என்னென்ன வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனியன், ரெண்டு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சம் 3 வரமிளகா, கொஞ்சம் இஞ்சி, அவ்வளோதாங்க எனக்கு தேவையானது. நல்லா எண்ணெயில் வந்து இந்த ஆனியன் வந்து வணங்கட்டும். நல்லா சிகப்பாக வணங்கணும். அப்போ தான் வந்து உப்புமா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நல்லா பச்சை வாடை போக இந்த ஆனியன் வந்து சிகப்பாக வணங்கணும். பாருங்கள், ஒரு பக்கமாக வந்து கருகிடும். இப்படி நல்லா நீட்டாக கலரி விடணும். நல்லா இன்னும் இந்த ஆனியன் வந்து நல்லா ரெட்டிஸாக வாங்கணும். அப்போ தான் கடிச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது வணக்கும் போது ஃபஸ்ட்டு கிளறும் போது வெயிட்டாக இருக்கும். நல்லா வணங்கிடுச்சுன்னா உங்களுக்கு அப்படியே வெங்காயம் லேசாக இருக்கும். பக்கத்துலேயே தண்ணி வச்சுருக்கேன் கொதிக்கிறதுக்காக.
இல்லைன்னா ரொம்ப நேரம் ஆகும் கொதிக்கிறதுக்கு. அதனால இந்த வெங்காயம் வணக்கிறப்பையே தண்ணி கொஞ்சம் பக்கத்தில் வச்சுக்கிட்டிங்க, எடுத்து ஊற்றி டக்குன்னு கிளறிடலாம். நல்லா வணங்கணும், பச்சை வாசம் போக நல்லா வணங்கணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிடும்போது ரொம்ப ருசியாக இருக்கும். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வணங்கிடுச்சு. எவ்வளோ வணங்கிடுச்சு பாருங்கள். பார்த்தாலே தெரியும் அவ்வளோ ஆனியனும் எப்படி சுருண்டு அது சின்னதாக ஆயிடுச்சுன்னு எனக்கே தெரியும். இப்படி நல்லா வணங்கின பின்னாடி தெரியுதுங்களா, ஒரு 1/4 கிலோ அளவு நம்ம ரவை எடுத்துருக்கோம். அதுக்கு ஒரு சொம்பு அளவு தண்ணி ஊற்றணும். இவ்வளோ தண்ணி ஊற்றினா போதும். இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கணுங்க. இந்த தண்ணி வந்து தேவையான உப்பு போட்டுட்டு கொதிக்குது. இதை சிம்மில் வச்சுக்கலாம். ஏன்னா இது ஆல்ரெடி ஹீட்டான தண்ணின்றதுனால நம்ம வந்து சிம்மில் வச்சுக்கணும். உப்பு கரையிற வரையும், இன்னும் ரொம்ப சுண்டிடும், தண்ணி கிளறும் போது பத்தாது. இப்போ உப்போட அளவு நமக்கு கரெக்டாக இருக்குது. அதாவது ரவையில் போடும்போது நம்ம உப்பு வந்து கொஞ்சம் கரிக்கிறா போல் போட்டுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து கிளறப்ப கரெக்டாக இருக்கும். போடுறோம் பாரு. 1/4 கிலோ ரவை நம்ம எடுத்து வச்சுக்கோம். இப்படி கொட்டி கிளற இப்படி கட்டி இல்லாமல் கிளறணும். அப்போ தான் உங்களுக்கு ரவை வந்து சீக்கிரம் இதாகும். பார்த்தீங்கன்னாலே தெரியும். பாருங்கள், உங்களுக்கு நல்லா ரொம்ப ட்ரையாகவும் இல்லாமல் ரொம்ப குழப்பமும் இல்லாமல் நார்மலாக சாஃப்ட்னஸ்ஸான ஒரு ரவை ரெடி ஆயிடுச்சு. பழன்னு இப்படி சிம்மில் வச்சு கிளறிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ரவை வந்து நல்லா வேகும். பாத்திரத்தில் ஒட்டவே கூடாது, பஞ்சு மாதிரி ஆகணும். பாருங்கள், துளி கூட சட்டியில் ஒட்டவே ஒட்டாது பாருங்கள். இப்படி ஒன்றோட ஒன்று நல்லா மிங்கிலாகி என்ன பண்ணணும், நல்லா ஒட்டணும். பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா அடிப்பிடிக்காமல் கலரணும்.
பழந்து ரவை கிடச்சி. சட்டுன்னு செஞ்சிடலாம். அதே டைமில் கொஞ்சம் சாப்பிட நமக்கு சுவையாகவே இருக்கணும். இல்லையா? இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா ரவை வேணான்னு சொல்கிறவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், நல்லா இருக்கும் நமக்கு. இந்த கடலைப்பருப்போட சுவை இதெல்லாம் சேர்ந்து ஒரு ஹோட்டல் சுவை இருக்கும். பாருங்கள், புளி ஒட்டாதவங்களுக்கு நல்லா இருக்கும். இப்போ நான் சிம்மில் வச்சுக்கின்றேன். கொஞ்சம் இப்போ ஹையில் வச்சுக்கலாம். வச்சு ரெண்டே பரட்டிக்கலாம். அவ்வளோதாங்க, முடிஞ்சுது. சூடான உப்புமா ரெடி ஆயிடுச்சு. செட்டியார் கொண்டு போய் கொடுத்துரு.